பீகார் தேர்தல் முடிவுகள் சொல்லி அடித்த மோடி, காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா. பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் 65.8 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள 122 தொகுதிகளில் நடந்த இரண்டாவது கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் மிக அதிகமாக 68.52 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. ஜேவிசி கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 135 முதல் 150 இடங்கள் பெறுமெனவும், காங்கிரஸ் கூட்டணி 88 முதல் 103 இடங்கள் பெறுமெனவும், மற்றவர்கள் 3 முதல் 6 இடங்கள் பெறுவார்கள் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக மேட்ரிஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 147 முதல் 167 இடங்கள் பெறுமெனவும், காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 90 இடங்கள் பெறுமெனவும், மற்றவர்கள் 2 முதல் 10 இடங்கள் பெறுவார்கள் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பீப்புள் இன்சைட் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 138 முதல் 148 இடங்கள் பெறுமெனவும், காங்கிரஸ் கூட்டணி 87 முதல் 102 இடங்கள் பெறுமெனவும், மற்றவர்கள் 3 முதல் 6 இடங்கள் பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து பீப்புள் பர்ல்ஸ் என்ற கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 133 முதல் 159 இடங்கள் பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 75 முதல் 101 இடங்கள் பெறும் என்றும், மற்றவர்கள் 2 முதல் 13 இடங்கள் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் டைனிக் பாஸ்கர் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 145 முதல் 160 இடங்கள் பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 73 முதல் 91 இடங்கள் பெறும் என்றும், மற்றவர்கள் 5 முதல் 10 இடங்கள் பெறுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து PMARQ கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 142 முதல் 162 இடங்கள் கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 80 முதல் 98 இடங்கள் கிடைக்கும் என்றும், மற்றவர்கள் 1 முதல் 7 பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களிலேயே முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ஷக்கீல் அகமது கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது பீகார் காங்கிரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குப்பதிவுக்கு முன் விலகல் அறிவிப்பால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே காத்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். 5 முறை MLA மற்றும் MPயாக பதவி வகித்த ஷக்கீல் அகமது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதிய ராஜினாமா கடிதத்தில் தனது விலகல் கனத்த இதயத்துடன் எடுக்கப்பட்ட முடிவு என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பீகார் தேர்தலை மிகப்பெரிய அளவில் நம்பியிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு பலத்த அடியை கொடுக்கும் என கருத்து கணிப்புகள் உறுதி செய்கிறது. மேலும் 2021 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்காமல் மிகப்பெரிய சரிவை சந்தித்த நிலையில் சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்த பாஜகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு திருப்பும் வகையில் அமைந்துள்ளது பீகார் சட்டசபை தேர்தல். இது அடுத்தடுத்து வரும் தமிழக தேர்தலிலும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு தன்னை தேசிய அளவில் முன்னிறுத்த முயற்சி செய்த நிலையில் அனைத்து ராஜதந்திரமும் வீணாகி போனது என்று சொல்லும் வகையில் அமைய இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்.